பிரசாத் லேப் இந்த மேடை அதிக நேரங்கள் நாங்கள் செலவிட்ட மேடை. அதிக நேரம் அதிக விழாக்களில் நான் இங்கும் பலர் ஒருவரோடு பங்கெடுத்து செலவிட்டோம். பல தருணங்கள் ஒன்றாக பயணித்தோம். பூஜையாக இருக்கட்டும், படம் சில படம் பார்க்கறதா இருக்கட்டும், ஆடியோ லான்ச். என் கையிலும் தயாரிப்பாளர் கே ராஜனின் அந்த இரும்பு கரங்களும் சேர்ந்து பல இசை தட்டுகளை வெளியிட்டிருக்கிறோம். நேற்றுலேருந்து இன்னைக்கு இப்போ கூட நம்ப முடியல. ஏன்னா ஒருத்தர் ஒரு யாரோ தயாரிப்பாளர், ஒரு நடிகர், யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கேரக்டரை பொறுத்து நம்ம நம்பிடுவோம். ஒரு பல வருஷம் முன்னாடி ஜிவி அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர், ஜி வெங்கடேசன், அதான் நாயகன் படம், மௌனரகம் படம் தயாரிச்சவர். அவருக்கே ஒரு கடன் பிரச்சனை. அவர் இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டார், தற்கொலை. அப்போ அதுக்கு காரணம் தெரிஞ்சது, கடன் தொழில இறந்துட்டார். ஓகே, காரணம் தெரிஞ்சு நம்மளுக்கு. அப்போ இறந்துட்டார், என்ன ஒரு அணுவா போட்டோம். இவ்வளவு பிரமாண்டமா படம் பண்ண ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படியா அப்படிங்கிறது நம்ம ஆதங்கப்பட்டோம். இந்த கே ராஜன் ஒரு தைரியத்தின் அடையாளம், துணிச்சலின் அடையாளம். எவ்வளவு தன்னம்பிக்கை, எத்தனை பேருக்கு அவர் இந்த மேல அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. ஒன்னே ஒண்ணுதான், இந்த கே ராஜன் என்பவர் தயாரிப்பாளரா, இயக்குனரா, நடிகரா, இது எல்லாத்தையும் விட ஒண்ணு சார், சினிமா மீது அக்கறை உள்ள மனிதன் சார். இந்த சினிமா நல்லா இருக்குன்னு நினைச்ச, உண்மையிலே நல்லா இருக்குன்னு நினைச்ச ஒரு உண்மை உள்ளம் சார். இங்க பேச சும்மா ஆவேசம்லாம் அவர் பேசிட்டு போல, ஆதங்கம். இப்படி தயாரிக்கிறாங்களே, இப்படி பிளான் பண்ணாம பண்றாங்களே, இவ்வளவு சம்பளம் பேசுறாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையே, தியேட்டர் நம்ம கையில் இல்லையே, பொய் கணக்கு காட்டுறாங்களே, எத்தனை விஷயங்கள் சினிமாவில் இருந்துச்சு. அத்தனைக்கும் குரல் கொடுத்த ஒரே மனிதன், ஒரே ஆள், கே ராஜன். எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு? எப்படி சார்? ஒரு மனுஷன் 85 வயசு, இன்னும் ஒரு 6-7 வருஷம் கலந்துருந்தா உங்களை இயற்கையே கூட்டி போயிருக்கும்ல. இவ்வளவுதான் வயசு, இவ்வளவுதான் ஆயுசு உங்களுக்கு. 85 வயசுல ஒருத்தருக்கு தற்கொலை பண்ணுங்கிற ஒரு தோணுச்சுன்னா உலகத்துல அதான் மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. முதுமையில ஒரு ஆயுசு முடிய போற காலத்துல ஒரு தற்கொலை பண்ற முடிவுன்றானா எவ்வளவு ஒரு கொடுமை இது. அப்ப அந்த மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் நேத்து நினைச்சு பாக்குறேன், இந்த வயசுல எப்படி தோணிருக்குன்னு தெரியல. உங்களுக்கு 30 வயசுல போகலாம், 40 வயசுல தோணலாம், 50 வயசுல தோணலாம். எப்படி 80 வயசுல எப்படி ஒரு மனுஷனுக்கு தோணும்? அப்படி தோன்றதா எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். நீங்க சாதாரண ஒரு சாதுவான ஆள் இல்லையே, சாதாரண ஒரு மனிதன் இல்லையே. பருவாபாஜல திருட்டு பேசிட்டிய புகுந்து ஒத்தால் தனி மனுஷனா போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனீங்கல்ல, அந்த கே ராஜன் எங்க சார்? எங்க சார் கே ராஜன்? ஆத்துல விழுகிறக்கா? விழுந்து போன சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு அவ்வளவு பேச்சு பேசினீங்களே, போய் ஆத்துல வந்துட்டல சார். புரியல நம்மளுக்கு. அப்போ எதை நம்புறதுன்னு தெரியல. ஒருத்தர் இவ்வளவு தைரியமா இருக்காரு, இவ்வளவு துணிச்சலா இருக்காருன்னா, அப்ப அங்கேயும்
விதி விளையாடுது. என்ன பிரச்சனைங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. என்ன யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லுவார் சார். நான் வந்து டோட்டலா எல்லாத்தையுமே நான் ஒரு விஷயத்தை ஓப்பனா சொல்றேன். இங்க பல இசை வீட்டுக்கு நான் வந்திருக்கோம். அங்கே உள்ள ரூம்ல பேசுவோம். என்கிட்ட ஒரு 2-3 தடவை ஒரு விஷயம் பேசியிருக்காரு. எங்கிட்ட மட்டும் இல்லை, சில உட்கார பேசியிருக்காரு. அப்பதான் அவர் முகத்துல ஒரு கவலையை பார்த்தோம். மற்றெல்லாம் போல்டு அவர் ஆட்டுக்கு அப்படி இருப்பார், இரும்பு மனித மாதிரி இருப்பார். நான் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கேன். எனக்கு கடன் வாங்கும்போது அவ்வளவு அவங்க சூழ்நிலை சொல்லி நாமள பாவம் பார்த்து கோடிக்கணக்கில் என் கடன் வெளியே இருக்கு. ஆனா ஒரு ரூபாயை திரும்ப தர மாட்டேங்கிறான். கேட்டு பார்க்குறேன், தர மாட்டேங்கிறான். இந்த ஒரு விஷயம் மட்டும் அவர் பெர்சனலா எங்களுக்கு தெரியும். நிறைய பேரை கடன் கொடுத்து அவரால் வாங்க முடியலங்கிற மட்டும் தெரியும். ஆனா எனக்கு என்ன, இது வந்து அவருக்கு அவருடைய மரணத்துக்கு காரணமா இருக்குமான்னா அது தெரியல. நம்ம பணம் கொடுக்க வேண்டிய இருக்குன்னா தான் போனா போயிட்டு போகுது. 5 கோடியா 10 கோடியா தரலையா போ அப்படின்னு நினைக்கிறாள்தான் ராஜன் சார். இந்த முடிவு எடுத்து பெரிய விஷயம். என்னன்னா இப்ப இன்ட்ரெஸ்ட் என்ன சார், இப்போ ஒரு தயாரிப்பாளர் இறந்துட்டாலே படம் பண்ணி கடனாளி இறந்துட்டாருங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க. இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் படம் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனா இன்ட்ரெஸ்ட் நான் சொல்றேன், அவர் இந்த நேரத்தை சொல்லிக்கிறது சினிமா படம் பண்ண வரணும். எல்லாரும் படம் பண்ண வராங்க, இல்லை வாங்க, நல்ல படம் பண்ணுங்க. ஒரு வர தயாரிப்பாளர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கெல்லாம் படம் பண்ண வந்தா தான் சினிமா வாழும். சார் சொன்ன மாதிரி புடிச்சு வந்துட்டு இருந்தா நீங்க பண்ணும்போது நாங்க சம்பாதிக்க முடியும், நாங்க சாப்பிட முடியும். ஆனா எங்களுக்கு சோறு போட்டுட்டு எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு யாருக்குமே இந்த சம்பளம் பாக்கி இல்லாம எல்லாத்துக்கும் நீங்க இது பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் கிடைக்காம போகுதுல்ல சார். 3 கோடி 4 கோடிய பணம் போட்டு படம் பண்றீங்க, யாருக்கும் பாக்கி இல்லை. இப்ப நான் படம் டைரக்டர் வச்சுக்கலாம், எனக்கு பணம் பாக்கி நான் ஒன்று கம்மி கொடுத்துருவேன். பெப்சில கேமராமேனுக்கு பணம் வரல அப்படின்னா அவருக்கு சங்கத்துல கம்மி கொடுத்துறாரு. ஒரு மேக்கப் எனக்கு பேலன்ஸ் இருக்குன்னா அவரு போய் அவர் சங்கத்துக்கு கம்மி கொடுத்துறாரு. அப்ப இந்த சங்கங்கள்லாம் என்ன பண்ணுது, அவங்க டெக்னீஷியனுக்கு என்னென்ன தேவையோ வாங்கி கொடுத்தா படம் ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ 3 கோடி 4 கோடிக்கு படம் பண்ற ஒரு ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் செட் பண்ணாதான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா டெக்னீஷியனுக்கும் சங்கம் இருக்கு இன்னைக்கு. ஆனா நீங்க 3 கோடி 4 கோடி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த 4 கோடிக்கு பிடிச்சி கிடைக்குதா? லாபம் தேவையில்லை, போட்ட காசு கிடைக்குதா? விழிப்புணர்வு வேணும் சொல்லணும். படம் வர்றவங்களுக்கு எல்லாருமே வியாபாரம் இருக்கணும், அவங்களும் சம்பாதிக்கணும், நம்மளையும் சம்பளம் கொடுக்கணும். அப்போ புதுசா வர தயாரிப்பாளர் தயவுசெய்து சொல்றேன், நீங்க படம் பண்ண வாங்க. அதே நேரத்துல ஒரே ஒரு விஷயம், நீங்க யாரை வச்சு படம் பண்றீங்க, யாரு டைரக்டர், யாரு ஹீரோ, என்ன பட்ஜெட். நீங்க ஒரு முறை தயாரிப்பு சங்கம்னு ஒன்று இருக்கு, அங்க நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, நிறைய வழிகாட்டுலாம் இருக்காங்க, நிறைய படம் பண்ண அனுபவம் சொல்ல இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை சார், இதான் கதை, ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ இந்த பட்ஜெட்டு சொல்றாங்க சார், படம் பண்ண போகிறோம் சார் அப்படின்னு அவங்கள்ட்ட உட்காந்து 2 நாள் 3 நாள் நீங்க ஒரு கவுன்சிலிங் உட்காருங்க சார். தேவையில்லாத செலவுலாம் பண்ண விடாம அவங்க பார்த்து ஓரளவு ஐடியா சொல்லுவாங்க. ஏன்னா புதுசா வரவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது, யாரோ சொல்ல நம்பிட்டு பணத்தை இறக்கிறாங்க. 4 கோடி பண்ணுங்க, 8 கோடிக்கு பிசினஸ் ஆகும்பாங்க, இழுத்து விட்டுறாங்க. புதுசா என்ன தெரியும் சினிமா பத்தி?
சாக்லேட்டு 1 கோடி போகுது, தியேட்டர்கள் 2 கோடி போகுது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதுக்கு 2 கோடி போகுது. மயங்கிறாங்க சிலர். சினிமாவில் வந்து நான் என்ன எதுக்கு சொல்றேன்னா, சினிமா நல்லா இருக்கணும்னு இப்போ சொல்றேன். நான் வந்து டெக்னீஷியன் தான். நான் ஒரு தொழிலாளி தான். இருந்தாலும் சொல்றேன், சினிமா நல்லா இருக்கணும்னா முதல்ல தயாரிப்பு நல்லா இருக்கணும் சார். தயாரிப்பு நல்லா இருக்கணும் சார். ஒண்ணுமே மாறி போயிடுச்சு. ஒரு பிடிச்சி வர்றாங்க, அடுத்த படம் பண்ண போறது இல்ல. ஒரு பிடிச்சி வர்றாரு, ஒரு படம் தான். எத்தனை நாளைக்கு தாங்குங்கிறேன். வரக்குள்ள ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எத்தனை காலம் சினிமா ஓடும்? வர ப்ரொடியூசர் வந்து ஒரு 5-6 படமாவது பண்ணாதான் இருக்கும். இப்ப ஒண்ணு எத்தனை வருவாங்க? அது மாதிரி இப்ப ஒரு ராஜன் சார் இறந்தவங்கன்னு கடன் சொல்லிட்டாங்க. அது இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தா நான் சொல்றது இந்த சமயத்துல சொல்றது, தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அவங்க போட்ட காசு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான கொஞ்சம் உஷாரா நீங்க யாரோ சொல்ற பேச்சு கேட்டலாம் பணத்தை இறைக்கிறாதீங்க. நீங்க போட்ட காசு வரணும் அப்படின்னா நீங்க புடிசல கன்சிடர் பண்ணுங்க. அனுபவ கேட்டுங்க, அனுபவ கூட வச்சுங்க தயவு செய்து. அப்பதான் கொஞ்சம் நீங்க யாரும் ஏமாறாம இருப்பீங்க. சிலர் வருவாங்க, ஆசைக்கு படம் எடுப்பாங்க, வந்தா வருது போனா போதும், அது பிரச்சனை இல்லை. நான் வீடு இருக்கேன், பையன் ஹீரோ, அவனுக்காக 3 கோடி இருக்கிறேன், அது லாபம் தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அப்படின்னா கூட அதுல தேவையான செலவு பண்ணணும்ல. இது கொஞ்சம் இந்த சூழலை சொல்ல வேண்டிய. அப்புறம் இன்னொன்று ஒரு பேசினார் குளிசுரேஷம், சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும், அது ஊடகங்களும் சில இதில் மிகைப்படுத்தும். சில விஷயங்கள் பிரச்சனை போகிறது நல்லது. சினிமாக்காரங்களும் மனுஷங்க தான். இங்கே நடிகர்களும் மனுஷங்க தான், டைரக்டரும் மனுஷங்க தான், தயாரிப்பாளரும் மனுஷங்க தான், எல்லாம் மனுஷங்க தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், லைஃப் இருக்கும். இந்த விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு குடும்பத்தில் விவாகரத்து வந்தால் அது வந்து துக்க வீட்டுக்கு சமானம் சார். வெளியே பார்வைக்கு நம்ம 1000 விமர்சனம் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இது அவங்க மேல குத்தமா இருக்கலாம், இவங்க மேல குத்தமா இருக்கலாம், நீங்க அம்மா பேசலாம். அந்த வீடு ஒரு துக்க வீட்டுக்கு சமானம். அதுல ஆண் மேல தப்பா பெண் மேல தப்பா தெரியாது. ஆண் தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல பெண்ணும் தப்பு பண்ணிருக்கலாம். அதை நிர்ணயிக்க நம்ம இல்லை, அது கோர்ட். கோர்ட் சொல்லும், யாரும் தப்புன்னு கோர்ட்டு சொல்லும், அது பார்த்துக்கட்டும். நம்மளா யுகத்துல போய் இவன் தப்பு பண்ணியிருப்பான், அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க தேவையில்லை சார். அசிங்க சார். இன்னொரு குடும்பத்தை போட்டு அலசி ஆராயலாம் அவங்களுக்கு தேவையில்லை சார். அவங்க கோர்ட்டு போனால கோர்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டு சார். இன்னொன்று அவங்களும் பொதுவில் வரும்போது தான் விமர்சனம் வருது. அவனுக்கு சினிமா இங்கே வந்து நிறையா இந்த விமர்சன பேரில் நிறைய அதுவும் ரொம்ப விமர்சகர் ஓடிக்கிறாங்க. தம்பி நமக்கு வந்து ஒரே விஷயம்தான், ராஜன் சாருடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஆமாம், அதுக்கெல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். இந்த விசாரணை கைதி நல்ல வெற்றி அடைந்து எங்கள் தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாரை தொடர்ந்து படம் பண்ணணும். தொடர்ந்து எங்கள் மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கெலாம் இங்கே கொஞ்சம் வாழ்வாரத்தை காப்பாற்றணும். இந்த படம் வெற்றி அடைந்து இந்த படத்தை ஒர்க் பண்ண நடிகர்களும் சரி, தொழில்நுட்ப கலைஞரும் சரி, எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம்.